இன்றைக்கி நான் டேப்பியாக்கா காராமணி பின்ன மஞ்சள் பூசணிக்காய் வச்சு கூட்டுக்கறி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, இந்த மஞ்சள் பூசணிக்காவை இந்த மாதிரி பீஸ் பீஸாக நறுக்கி சால்ட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த டேப்பியாக்காவும் பீஸ் பீஸாக்கி வேக வச்சு அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பல்லு பூண்டு, இவ்வளவும் நல்ல நைஸாவில் அரைச்சி வச்சுருக்கேன். காராமணியை நேற்றுக்கே குவர வச்சு இன்றைக்கி அவிச்சு அதுவும் வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. பின்ன அதில் 2 டீஸ்பூன் பிரிபிரா பொடித்த நல்ல மிளகு பெப்பர் அதுவும் போட்டு, 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அதுவும் போட்டிருக்கேன். அப்புறமா இங்கே கடாயில் எண்ணெய் ஊற்றி வற்றல் மிளகு, கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து அதுவும் இதில் கொட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பூசணிக்காய் கூட்டுக்கறி சரியாயிடுச்சு. சால்ட்டு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும்.